ஹலோ கைஸ், இனி சேலஞ்சில் டே 3 போகிறதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட்டாக காஃபி குடிச்சிட்டு போகலாம். செம்ம டிராஃபிக் மழையில் ½ hour வெயிட் பண்ணி போனால் எனக்குன்னே எங்கேருந்து வரானுங்கன்னு தெரில. இவ்வளோ பெரிய லாரியை நடுவில் நிற்க விட்டு கஷ்டப்பட்டு போனால் அங்கே போனால் கரண்ட்டு கட்டு ஜிம்மில். பட் ஜென்ரேட்டர் இருந்துச்சு, போவேணான்னு தோணுச்சு. பட் ஓகே, இன்னைக்கு லெக் டே. ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன சேலஞ்சுன்னு சொன்னேன், பட் சேலஞ்சோட பெனிஃபிட் என்னன்னு சொல்லலை. 2 months இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும், ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். பட் நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிட்டாதான் நம்ம நெக்ஸ்ட் அதில் என்ன கரெக்ட் பண்ணால் நம்மளோட டயட் அண்ட் ஒர்க் அவுட் ரொட்டீனை சேஞ்ச் பண்ணும்போது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்ட முடியும். இதில் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறவங்க கரெக்டாக ஜிம் வராங்களான்னு கேட்டால் இல்லை. த ஒன்லி ரீசன் ஒர்க்கு ஷிஃப்ட்ஸு இதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அதனால் வர முடியல. ஓகே, இன்னைக்கு கதை போதும். இந்த 3 day தான் என்னோட ஒர்க் அவுட் ஸ்பிளிட்டு. இதை தான் ரொட்டீனாக ஃபாலோ பண்ண போகிறோம். கொஞ்சம் நேரம் உட்காந்து நம்ம மூஞ்சா நம்மளே பார்த்துட்டு அப்புறம் ஸ்ட்ரெச்சஸ் எந்த ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் பண்ணுறோமோ இல்லையோ, லெக்குக்கு அப்புறம் கம்பல்சரி பண்ணணும். ஃபீல் சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜிம்ல க்ரௌட் இல்லை, ஸோ ஃபிசிக்ஸ் செக் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வாத்தாமா மேட்டர் கிளம்பியாச்சு. இதுக்கு மேலே இருந்தால் அவங்களே துரத்திடுவாங்க, பிகாஸ் டைம் ஓகையா. வேற எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு போகும், பாய்.